உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு நான் உங்களை கூப்பிடுறேன். வாங்க. இப்போ ராமாயண கதை அதை முழுசா நம்ம சொல்லணும்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10-20 மணி நேரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் கூட பேசலாம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கும், தத்துவங்கள், சிந்தனைகள், விவாதங்கள். ராமாயணத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அப்படியே கொட்டி கிடக்குது. அது எப்படி வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். ஆனால் அதே ராமாயணத்தை 2 லைனில் சொல்லி முடிக்கிறதும் ஒரு பெரிய சாத்தியமான விஷயம்தான். ராமர் அம்பு விட்டார், ராவணன் இறந்து போனார். அவ்வளோதான். என்னடா அது ஒரு என்னன்னா அது ஒரு இப்படி ஒரு விஷயம் 2 வரியில உண்மைதான். ஆனால் அதே சமயம் நம்ம ஒரு நாள் கணக்கில் நீட்டி முழக்கி ராமாயணத்தை இப்படி 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 சொன்னாங்க கூட கண்டென்ட் என்ன? ராவணன் அம்பு விட்டார், ராவணன் இறந்து விட்டார். இதுதான். அப்போ ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் ரிசல்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ நிறைய தமிழ் திரைப்படங்களோ இல்லை நிறைய இங்கிலீஷ் படங்களோ எல்லாமே நிறைய வருது. ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ், அந்த கம்பெனி என்ன செய்யுது அப்படின்றது ஒரே ஒரு டேக் லைனில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு விட்டாங்கன்னா அந்த லைனில் எல்லாமே அடங்கிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த 2 வரியில் சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை முடிக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாமில் ஒரு பையன் பாஸ் மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி பாஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் படிச்சுட்டு மீதி நேரத்தில் சும்மா உட்காந்து கிடப்பான். இது தப்பு தான். ஆனால் உண்மையாகவே பரீட்சையில் அவன் அந்த கேள்விக்கு மட்டும்தான் சரியான பதில் எழுதி பாஸ் செஞ்சிட்டான். நம்ம அவனை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியில் அவன் ஜெயிக்கணும்னு நினச்சான், பாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி படித்தான், பாஸ் பண்ணிட்டான். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பேசணும், ரெக்யர்மெண்ட்ஸு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி விஷயம்லாம். இப்போது அந்த தேவைக்கும் இப்போ நமக்கு என்ன பலன் வேணும், அதாவது இப்போ நம்ம இது அது பண்ணால் போதும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுதான் நமக்கு எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நாம் அதை அடையணும் அப்படின்றது நம்ம நினைச்சாலும் அது எவ்வளோ பெரிய உயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஆனால் அதை எப்படியாவது அடையிறதுக்கு ஒரு பக்கா பிளான் போடணும்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம தலைவர் சொல்லுவார் பாரு, எந்த விஷயத்த செஞ்சாலும் பிளான் பண்ணாமல் எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி. அந்த ஒரு திட்டம் தீட்டுதல் ஒரு ஒரு கடினமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்னடா இது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழம்பி உட்காந்துருப்போம். அப்போ அப்படி உட்காரும்போது அடுத்து அப்படியே எல்லாமே இருட்டாக தெரியும். அப்போல்லாம் ஒரு திட்டம், ஒரு பிளான் நம்ம செய்யும். அப்போ செய்யும்போது ஒரு மெழுகுவத்தி அப்படியே எரிஞ்சு அந்த நம்மளோட இருட்டை அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி தெரியும் ஏதோ ஒரு விஷயம். இப்போது நம்ம விழுந்துட்டோம், நம்ம இதுலேருந்து எப்படி வெளில வர போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதுரியமான ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்துவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம எப்படி செய்கிறோம், அதை எப்படி செஞ்சாங்க, எப்படா இவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்படி சாதாரணமாக அவன் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் பார்க்குறோம். இதுதான் இந்த 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராங்கள் அப்படின்றதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ப்ராஜெக்ட் பிளானிங். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னது, ப்ராஜெக்ட் பிளானிங்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள், டேய் அந்த டிவி ரிமோட் எறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. நம்ம போய் நேராக போய் அந்த டிவி ரிமோட் அப்பா கிட்ட கொடுக்குறோம். அப்பா டிவி ஆன் பண்ணுறாரு, பார்க்குறாரு. இது ஜஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. இப்போ அதே அப்பா என்ன பண்ணுறாரு, டேய் அந்த டிவி ரிமோட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த டிவி ரிமோட் டிவியை போடுறாரு. ஏதோ மக்கர் பண்ணுது, ஏழகுளமாக நடக்குது. தட்டுறாரு, என்னடா இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது, டிவியும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து, டேய் இது என்னடா இது இப்படி சொதப்புது, ரிமோட்டும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, டிவியும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, இது தூக்கி போட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கினோடா, அது என்னன்னு பார்த்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறார்.
அப்போது முதல்ல வந்துட்டு டிவி டேபிள் மேலே இருக்கிற ரிமோட்டை எடுக்க சொன்னார், டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டோம். அது வந்து ஒரு விஷயம், ஒரு சாதாரணமாக முடிஞ்ச போகிற விஷயம். ஆனால் இப்போ டிவி ஓடலை. இது வந்து நம்ம போய் மார்க்கெட்டுக்கு போகணும், அதை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு எங்கே நல்ல டிவி இருக்குது, என்ன விஷயம் இருக்குன்றது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு அலசி ஆராயம். இல்லை இந்த டிவியா அந்த டிவியா, இல்லை இந்த ரிமோட்டா அந்த ரிமோட்டா, வால் மவுண்டா, கீழே வைக்கிறதா அங்கே வைக்கிறதா, சவுண்ட் எஃபெக்ட் எப்படி, இது எல்லாத்தையும் ஒரு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிவிட்டு சரி இதை எப்படி எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் அந்த ப்ராஜெக்ட் பிளானிங். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். இப்போ அப்பா வந்து நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாரு. அந்த பொறுப்பை ஒரு அழகாக பக்காவாக கொண்டு வந்து எடுத்துன்னு வந்து நிப்பாட்டணும், அப்பா கிட்டே கொடுக்கணும். அப்போ தானே நம்மளை கைத்தட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ நம்ம கையில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான திட்டம் என்ன, அதை எப்படி செய்கிறது, அது வட்டமாக இருக்குமா, ஸ்கொயராக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா, கசப்பாக இருக்குமா, புளிப்பாக இருக்குமா, இது மாதிரி எந்த விஷயமும் நம்ம வந்து யோசிக்காமல் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு திட்டத்திலும் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து உத்தேசமான மதிப்பீடு, அதாவது ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு குத்து மதிப்பா, ஏன்பா ஒரு குத்து மதிப்பா எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு அலமாரி, இந்த செல்ஃபு, கப்போர்டு, பின்னாடி இருக்கிற அது இது எல்லாம் சொல்லிட்டு நம்ம செய்யணுங்க, ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கார்பெண்டரை நம்ம கூப்பிட்றோம். தலைவா வாங்க தலைவா அப்படின்னு கூப்பிட்றோம். அவர் வராரு. அப்போ அந்த கார்பெண்டர் வருவார். வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ நீளாகலாம், என்னென்ன ரூம் இருக்குது, ஒவ்வொரு இடையில என்னென்ன மாதிரி கபோர்டு வைக்கலாம், இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், இந்த மாதிரிலாம் அவர் எல்லாமே வந்து நம்மளை கேட்பார். நம்ம கேட்பார், சார் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும், எந்த ஒரு விதமான மெட்டீரியல் உங்களுக்கு போகணும், தேக்கு மரமா, பாக்கு மரமா, நாக்கு மரமா, அந்த மாதிரி எதுவும் கேட்பார்ல, அந்த மாதிரி. ஸோ குத்து மதிப்பாக அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. நம்மக்கிட்டேயே ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்குறாரு, உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டுட்டு, சார் மொத்தமாக ஒரு 3 லட்ச ரூபா ஆகும் சார், இல்லை ஒரு 30 லட்ச ரூபா ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது ஆரம்பத்திலேயே அந்த கார்பெண்டர் என்ன பண்ணிட்டாரு, நம்மக்கிட்ட வந்து ஒரு குத்து மதிப்பான அதாவது எஸ்டிமேஷன் சொல்லிட்டார். அப்போ நம்ம அதுக்கு தயாராகிடுவோம், ரெடி ஆகிடுவோம். ஓகே சார் நீங்கள் இதை பண்ணுங்கள், இல்லை என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு ரூம் 2 ரூம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, பக்காவாக முடிச்சிட்டாரு. அடுத்ததாக நம்ம சூப்பர்மேன், ஒரு சில நான் தான் சொன்னல ஏற்கனவே, நான் எல்லா கதைகள்லையும் பாருங்கள் ஒரு 2 பேர் கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். அந்த கம்பேரிசன் வந்துட்டு அப்படி தானே மனிதர்கள் வந்து அப்படி தானே இருக்காங்க. ஒரு மனிதர் இப்படி இருப்பார், ஒரு மனிதர் அப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ 2வது கார்பெண்டர் ஒருத்தர் வராரு. பார்த்துக்கலாம் சார், செஞ்சுக்கலாம் சார், இது எதுவும் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு குத்து மதிப்பான ஒரு எஸ்டிமேஷன் சொல்ல மாட்டார். பார்க்கலாம் சார், பண்ணி முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 35 லட்ச ரூபா கொடுத்துருங்க சார், எல்லாம் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நமக்கு அது வந்து கஷ்டமாக தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கார்பெண்டர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல இவ்வளோ ஆகுன்றது நம்மள மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 2வது வந்து இவர் எவ்வளோ கேட்பாருன்னே தெரியலையே, இந்த படுபாவி எவ்வளோ நம்மளை வந்து என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மற்றவங்க எதுவுமே சொல்லாமல் வேலையை முடிச்சுட்டு 35 லட்ச ரூபா கேட்டு வாங்குறதுக்கும் முதல்ல வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த உத்தேசமான ஒரு மதிப்பீடு, ஒரு ப்ராப்பர் எஸ்டிமேஷன், ஒரு குத்து மதிப்பான தொகையை வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஒரு 35 lakhs நம்ம கொடுக்குறோம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா, அவர் வந்து வெறும் மரம் வாங்குவார், வேலை செய்வார், போவார். அப்போ அதுக்கு வந்து என்னென்ன வேணும், ஆணி, ஃப்ளைவுட்டு, பிவிகாலு, அப்புறம் வந்து ஹேண்டில் கிண்டில் லாக்கு இதெல்லாம் இது இருக்குல்ல. அப்போ அது ஒரு தனியாக செலவு வரும்ல. அப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான ஒரு எஸ்டிமேட் வந்து தயார் பண்ணி ஃபஸ்ட்டு வந்த கார்பெண்டர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அதுதான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா அதில் என்னென்ன டாஸ்க் இருக்கும்ல, அது என்னென்ன டாஸ்க்கு, ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடு கட்டுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதுகிறோம், அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். ஒரு வீடு கட்ட போனால் ஒரு ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு லேண்ட் வாங்குகிறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அப்புறம் அதுக்கான ஒரு பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணதுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சுவர் எழுப்புறது, அப்புறம் கதவு ஜன்னல் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அப்புறம் மேலே ரூஃப் போடுறது, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட். இப்படி
எல்லா வேலையும் சேர்த்து ஒரு விஷயத்தில் கொண்டு வர்றது தான் ப்ராஜெக்ட். அதில் வந்து டாஸ்க் நிறைய இருக்கலாம். ஐயோ இந்த விஷயத்தில் இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னு டாஸ்க் நிறைய இருக்கலாம். அப்போ அந்த டாஸ்க் எல்லாமே கிளியர் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முடிக்கும் போது தான் ஒரு ப்ராப்பரான ப்ராஜெக்ட் பிளானிங்கோட நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம். இப்போது ஒரு திட்டம் அப்படின்னு என்ன சொல்கிறேன், ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்டிமேஷன், என்னென்ன வேலை அப்படின்ற ஒரு பட்டியல் போடுங்க. இப்போ அதுக்கான எவ்வளோ டைம் ஆகும், இதை யார் செய்வாங்க, எப்போ செய்வாங்க, அப்போது மொத்தமாக இதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். இப்போது நம்மளோட வாழ்க்கை முறைகளை நம்ம எடுத்துப்போம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம இங்கே போகிறோம், அப்படி போகும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு இங்கே டூர் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம்னு எங்கேயோ போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபா ஷேர் பண்ணிக்கலாம் இவ்வளோன்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா போட்டுடுறான், 2 லட்ச ரூபா. சரி போயாச்சு, எங்கேயோ போயாச்சு 4 பேர். அங்கே போகிறோம், ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதம் தங்குறோம். அங்கே வந்துட்டு இஷ்டத்துக்கு ஒரு அன்பிளான்ட் இல்லாமல் பயங்கரமாக செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு பணம் பத்தலை, ரூம் ரெண்ட்டு கொடுக்கணும், அங்கேருந்து கிளம்பணும், வரணும், போகணும். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 4 பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது, வாக்குவாதம் வந்தது. நீ தான் அதை சாப்பிட்ட, நீ இதை பண்ண, நீ அதை செஞ்ச, நீ எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ போட்ட, அவ்வளோ போட்ட, அவ்வளோ. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஆளுக்கு 10,000 ரூபா போடுங்க, அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நமக்கு இருந்து போனோம்னா, அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த, இதுதான் 50,000 ரூபாயில் முடிக்கிறேன்னு சொன்னல, இப்போ ஏன் வந்து இங்கே மாற்றி பேசுகிற, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா அப்போ அங்கே ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா வந்து யார் இதுக்கு தலைமை தாங்கினாரோ அவரே வந்து அது மொத்தமாக கட்டி விட்டு வெளில வருவார். அப்போ என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறவங்க எக்ஸாக்டாக இந்த பட்ஜெட்குள்ளே தான் நம்ம போகணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் நம்ம சாப்பிட்ணும், இந்த பட்ஜெட்குள்ளே தான் நம்ம தங்கணும், இது இவ்வளோ நாட்கள் தான் இருக்கணும். இப்போ உனக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னா அதே ஐஸ்கிரீம் தான் நானும் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பக்கா பிளான் பண்ணி நம்ம போயிட்டோம்னா பிரச்சனையே வராது, ஜாம்னு இஷ்டத்துக்கு போகலாம். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் பிளானிங், இந்த 2 விஷயத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தட் இஸ் அ 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். தயாராகி கொண்டு இருக்கிறோம், மேலும் தயாராகும்.